கொடிய விலங்கான புலி ஒன்று காட்டில் இருந்துச்சு. ஒரு நாள் தன்னுடைய உணவை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு எலும்பு துண்டு அதோட தொண்டையில் மாட்டிக்கிடுச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த புலியால் அந்த எலும்பு துண்டை வெளியெடுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த புலியால் எதையும் முழுங்க முடியல, தண்ணி குடிக்க முடியல. இப்படியே ரொம்ப நாள் போகுது. எதுவும் சாப்பிடாம குடிக்காம ரொம்ப பலவீனமாக கொடிய பசியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஒரு நாள் ரொம்ப வேதனையோடு தன்னுடைய வாயை திறந்துக்கிட்டே கீழே சோர்ந்து விழுந்துருச்சு. அந்த பக்கமாக போன மரங்கொத்தி பறவை ஒன்று புலிக்கிட்ட, நீங்கள் ஏன் உங்கள் வாயை திறந்துட்டு கீழே படுத்து கிடக்கீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு புலி, என் தொண்டையில் எலும்பு ஒன்று மாட்டிக்கிடுச்சு, அதனால தான்னு சொல்லுச்சு. உடனே அந்த மரங்கொத்தி பறவை, நான் உங்கள் தொண்டையில் சிக்கின எலும்பு எடுக்க உதவி செய்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் உணவை என்னோட பங்கு போட்டுக்கிடுவீங்களான்னு கேட்டுச்சு. புலி உடனே சரின்னு ப்ராமிஸ் பண்ணுச்சு. அந்த மரங்கொத்தி பறவை தான் சொன்ன மாதிரி அந்த எலும்பு துண்டை வெளியே எடுத்து புலியை காப்பாற்றிருச்சு. அடுத்த நாள் புலி தன்னுடைய உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மரங்கொத்தி பறவை தன்னோட பங்கை புலிக்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அந்த புலி, நேற்று நீ என் வாய்க்குள்ளே போய் அந்த எலும்பை எடுக்கும் போதே நான் உன்னை சாப்பிடாம விட்டதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்லணும், அதை விட்டுட்டு என் சாப்பாட்டில் பங்கா, ஒழுங்கு மரியாதையை ஓடிருன்றுச்சு. உடனே அந்த மரங்கொத்தி பறவை அந்த புலியோட ஒரு கண்ணை கொத்திட்டு, இப்போ உங்களுடைய 2வது கண்ணையை நான் கொத்தாமல் விட்டதுக்கு நீங்கள் தான் எனக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு பறந்துருச்சு. நம்ம சொன்ன சொல்ல நம்ம எப்போதும் காப்பாற்றணுங்க.